அது பிடிக்கவே மாட்டேங்குது, ரெடி டு யூஸ் ப்ராடக்ட் எதாவது இருந்தால் சொல்லுங்கள் அப்படின்னாங்க. எனக்கு அப்புறம் என்ன ஒரு 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 ஐடியா வந்துச்சு, ஏன் இதை பேஸ்ட் ஃபார்மில் போடக்கூடாது அப்படின்னு சொல்லி ராகா ப்ளஸ்ன்னு பேர் வச்சு அதை ஒரு பேஸ்ட் ஃபார்ம் ஆஃப் பவுடர் ஒரு டியூப்பில் பேக் பண்ணி அழகாக பண்ணி அதை லான்ச் பண்ணேன். தேங்க் காட் அது சூப்பர் சக்ஸஸ் ஆகிடுச்சு. அப்படியே ஐ வாஸ் வெரி ரிலீவ்டு. ஏன்னா தொடர்ந்து ஒரு 3-4 ஃபெயிலியரை பார்த்து அதுக்கப்புறம் ஒரு சக்ஸஸ் பார்த்த உடனே ரொம்ப அப்படியே அப்படியே ஒரு காணல் நீர் இது மாதிரி இருந்தது. வெரி குட், தேங்க்யூன்னு சொல்லிட்டு இருந்தேன். ஒரு 6 மாதம் கழிச்சு ஃபோன் வருது, திருச்சியிலேருந்து ஒரு ஸ்டாக்கிஸ் கூப்பிட்றாரு. இந்த மாதிரி ஏதோ ஒரு கஸ்டமர் கம்ப்ளைண்ட் வந்திருக்கு, நிறையா வந்திருக்கு, என்னன்னு சொல்லி வந்து பாருங்கன்னாரு. அங்கே போனால் நாங்கள் க்ரீன் கலரில் இருந்தது பேக் பண்ண ப்ராடக்ட் இப்போ பிளாக் கலர் ஆகிடுச்சு. என்ன பண்ணுறது, எப்படி பதில் சொல்கிறதுன்னு தெரியல. சென்னைக்கு வந்தேன், நிறைய எல்லா சைட்ல இருந்தும் கால் வர ஆரம்பிச்சது. அப்புறம் நான் பயந்துட்டேன். அதுதான் எனக்கு இன்னொரு கிடைச்ச லெசன். அதாவது நீங்கள் பயப்படக்கூடாது. நீங்கள் பயந்துட்டீங்க அது அப்படின்னு சொன்னால் வாழ்க்கை